ஹாய் गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியானோட இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு என்னோட பர்த்டே வந்து, ஸோ அதுக்காக தான் கேக் வந்து புக் பண்ண போகிறோம், ஆர்டர் பண்ண போகிறோம். இப்போயே முன்னாடியே சொல்லி வச்சிடணும். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆமாம், என்ன கேக்குன்றதையும் வீடியோவில் பாருங்கள். ஒரு ஸ்பெஷலான கேக்கு. ஸோ அது என்ன கேக்குன்றதை காட்டுறேன். இதுதான் லா பேக்கரி. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கேக் ஷாப். மற்ற இடத்துல விட இந்த இடத்துல ப்ரைஸ்லேயும் சரி டேஸ்ட்லேயும் சரி நல்லாவே இருந்தது. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து பையனுக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணோம். பட்டு மயிலே சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. காரு சைக்கிள். ஏய் டமாட்டோ போட்டா. என்னடி? தங்க குட்டி வாங்க, என்ன பெத்தாது வாங்க, என்ன பெத்த மயில் வாங்க. மயில். தங்க மயில். யார் பாரு? ஆயா பாரு, அத்தை பாரு. இங்க பாரு, சைக்கிள் பாரு, சைக்கிள். இங்க சைக்கிள் பாரு. சைக்கிள் பார்க்கலையா? இங்க பாருங்க, அது என்னடி இது? அவங்க இது என்ன பாரு? சைக்கிள் பாரு தாங்க. போறேன். இங்க பாருங்க. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. ஏய், இவ்ளோ பெரிய காரு. அத்தையோட gift. ஃபுட்டு எல்லாமே நாங்களே தான் வீட்டில் பண்ணோம். சிக்கன் பிரியாணி தான் பண்ணோம், வெளியே ஆர்டர் கொடுக்கல. பிகாஸ் நாங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணல. அதனால நாங்களே சமைச்சிடலாமே அப்படின்றதுக்காக சமைச்சோம். எங்கள் அம்மா தான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்து குக் பண்ணாங்க. அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த கட்டிங் எல்லாமே நானே ரெஜி அவங்க அக்கா தான் கட் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம். அப்போ கட் பண்ணும் போது தான் என் கையில் ஒரு சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு, அதுதான் இது. ஸோ எங்கள் அம்மா தான் எல்லா பிரியாணி வந்துட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சைடிஷ்லாம் ஒன்றும் இல்லை, முட்டை ரைத்தா அவ்வளோதான். சிக்கன் பிரியாணி இது மட்டும் தான் நாங்கள் செஞ்சோம். மற்றபடி பெருசாக எதுவும் நாங்கள் செய்யலை. ரியானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாளுக்கு வந்து இந்த பிறந்தநாளுக்கு ரெண்டாவது பிறந்தநாளுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். முதல் பிறந்தநாளுக்கு வந்து ஒரு சின்ன ரிங்கு வாங்கியிருந்தேன். இந்த பிறந்தநாளுக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டு. அது என்ன கிஃப்ட்ன்றதை இப்போ பார்ப்போம். அங்கே பாரு ரியான், இந்த அப்பாவோட கிஃப்ட் உனக்கு. இந்த ரியான் இங்க பாருப்பா. என்ன இது? என்ன பிடிச்சிருக்கா? ஓகேவா? வச்சுக்கங்க. உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே தங்கம். ஹாப்பி பர்த்டே. ஹீரோ கம்மிங். சீஸ். எல்லாம் சிரிங்க, சீஸ். ஹாப்பி பர்த்டே. ரியான் ஹீரோக்கு ஹாப்பி பர்த்டே. ரியான் ஹீரோ தானப்பா? ஆமா, யார் பர்த்டே? கேக் வெட்டுங்க. ரியான் ஒரு பேன் ஊது. கிட்ட வா, கிட்ட நீங்க கிட்ட வந்து ஊதுவா. டு யூ. ஊதுடா, பயப்படாதடா. ஹூ. சாணி கேக்குறாங்க. எடுத்துக்கோ. என்னடா கவின் கோக மேல அப்படியே வந்து நிக்கறேன். இவ எங்கனா இருக்கு. கேமரா சேனல்ல கடையே வச்சிருக்கீங்க. நான் வரேன். கவின் கிட்ட வா, ஹாப்பி பர்த்டே. அம்மா அப்படியே ஒரு சின்னதுல அப்படியே கட் பண்ணிடலாம். ஒன்னதீங்க சொல்ல பால். டயர்ட் ஆயிட்டேன். குழந்தை கூட்டணும் பால். நைஸ். வாவ்.
சூப்பர் உனக்கு மட்டும் கை கட்டுறாங்க என்ன பண்றீங்க நாப்பலாம் இரு இங்க பேர் அங்க பேர் வருது வெயிட் பண்ணு உள்ள வச்சிருக்கீங்களா போடுமா தக்காளி சாதம் நல்லா இருக்கா? ஹாப்பி பர்த்டே